மெதுவா மெதுவா, கேர்ஃபுல். குட். போலாமா? Better? Yeah, I'm fine, I'm fine. ஓகே ஓகே, சரி சரி. ரியா, உன்னோட அத்தை ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. நான் அவங்கள மீட் பண்ண தான் வந்தேன். எனிவே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிராச்சி. தேங்க்யூ. நாம இங்க இருந்து போலாம். எனக்கு சுத்தமா இங்க இருக்க பிடிக்கல. ஆக்சுவலி ஐம் ரியலி சாரி. எனக்கு உங்களோட வர ஆசை தான். ஆனா நான் அத்தை கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ரன்பீர் சார், நீங்க இதுல கொஞ்சம் சைன் பண்ண வேண்டியது இருக்கும். நான் எதுக்கு? நீங்க தானே அந்த ஆதாரத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க, அதுக்கான சைன் தான். ஓ, கொடுங்க. எங்க பண்ணணும்? இந்தாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். திரும்பவும் பிராச்சியை எங்கள் கம்பெனியில் வேலை பார்க்க அனுமதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நான் எங்க அனுமதி கொடுத்தேன்? முடிவு பண்ணது அவ தானே. இல்லை, அது என்னன்னா நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை பிராச்சி இடத்துல ரன்வீர் இருந்திருந்தா நான் கண்டிப்பா ரன்வீரை ஆஃபீஸ்க்கு போக நிச்சயமா அனுமதிச்சிருக்க மாட்டேன். ஐ மீன், அதாவது எங்களை மாதிரி நீங்க இருந்திருந்தா முடியாதுன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா நீங்க எங்களை மாதிரி கிடையாது. நீங்க ரொம்ப நல்லவங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நீங்களும் ரொம்ப நல்லவங்க தான். அதனால தான் பிராச்சிக்கும் உங்களுக்கும் நடுவில் அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஹலோ மம்மி. ஏ பல்லு, எல்லாமே வீணா போச்சு. என்னாச்சு மம்மி? இங்க 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 எல்லாம் நல்ல விதமா போயிட்டு இருக்கு. மாயாவோட பெரியப்பா வந்திருக்காரு, கல்யாணம் நல்லா குறிச்சிட்டு வந்திருக்காரு. நீங்க எப்ப வருவீங்கன்னு அவரு காத்துக்கிட்டு இருக்காரு. மம்மி, நாங்க வர கொஞ்சம் லேட் ஆகும்னு நீங்களே அவர்கிட்ட சொல்லிடுங்க. சரி சரி. அது என்னன்னா அவங்க வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். பரவாயில்ல, இருக்கட்டும். நாளைக்கு எல்லாம் முடிஞ்சிடும். நீங்க முறைப்படி வாங்குறத வாங்கிக்கோங்க. நாங்க அவங்கள நாளைக்கு கல்யாணத்துல மீட் பண்ணிக்கிறோம். சரிங்க. என்னாச்சு? மம்மி தான் ஃபோன் பண்ணாங்க. அம்மா என்ன சொல்றாங்க? அட, மாயாவோட பெரியப்பா வீட்டுக்கு வந்திருக்காராம், கல்யாண தேதியை குறிச்சிட்டு வந்திருக்காராம். நாளைக்கே மாயாவுக்கும் ரன்பீருக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு சொல்றாராம். நாம வீட்டுக்கு லேட்டா தான் வருவோன்னு மம்மியை சொல்லிட்டேன். என்ன நாளைக்கு கல்யாணமா? பாத்து நடக்க கூடாதா? போ போ போ. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? வர நீ ஒரு வேலை பண்ணு. பிரக்யாவுக்கு உடனே ஒரு போனை போடு. எப்ப வராங்கன்னு கேளு. நீங்க சொல்லிதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போன் பண்ணி பேசினேன். 5 நிமிஷம் தானே. ஆனா எனக்கு என்னமோ 5 வருஷம் போன மாதிரி இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, வந்துருவாங்க, வந்துட்டே இருப்பாங்க. எனக்கும் தெரியும் அவங்க வந்துருவாங்கன்னு. ஆனா அவங்க வந்த உடனே, அவங்க வந்ததும் அவங்க பக்கத்துல போய் அவங்கள அணைச்சு அதுக்கப்புறம் அடடடா, இன்னைக்கு நான் வேற ஏதாவது கேட்டிருந்தாலும் அதுவும் கிடைச்சிருக்குமே. எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு வழியா நீ வந்துட்ட. ஆமா, பிரக்யா எங்க? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க அந்த திருடனை புடிச்சீங்களா இல்லையா? அவன உனக்கு தெரியுமா? பழைய விரோதி யாரும் இல்லையே. இந்த ஏரியாக்காரனா? சீக்கிரமா சொல்லு. ஆமா, பிரக்யா எங்க? ஒரு நிமிஷம். எவ்வளவு கேள்வி கேட்பீங்க? ஒவ்வொருத்தரா கேளுங்க. ஒரே வாட்டி கேட்டா எப்படி பதில் சொல்றது? சரி சரி, ஒரு கேள்விக்கா பதில் சொல்லு. அம்மா, அதான் தியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கஷாயம் பண்ண தெரியாதான். அம்மா சொல்லி கொடுக்க போயிருக்காங்க. அப்புறம் உண்மையான திருடனை புடிச்சிட்டாங்க. யார் அவன்? அவனை நம்மளுக்கு தெரியும். என்ன தெரியுமா? சஞ்சு. சஞ்சு? எந்த சஞ்சு? கேடு கெட்டவன். கேடு கெட்டவன் அவன் சர்நேமா? இல்ல, அந்த கேடு கெட்டவன் தான் சொல்றேன். 1 நம்பர் புறம்போக்கு அவன். பிராச்சி ஒரு தடவை அவனோட கண்ணத்துல ஓங்கி அறவிட்டா. அவன் பிராச்சியை கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்பட்டான். இப்ப வரைக்கும் அவன் மறக்கல போல இருக்க. அதுக்காக உன்னை இந்த மாதிரி அவன் பழி வாங்கியிருக்கானா? அதை விட முக்கியமான விஷயம், அவன் தனியா இல்ல. அப்புறம் வேற யாரு? யாரோ ஒரு லேடி இருக்கா. அவதான் இதெல்லாம் பண்ண வச்சிட்டு இருக்கா. யார் அந்த லேடி? எனக்கு தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல தான் சொன்னாங்க. இந்த திருட்டுக்கு மாஸ்டர் மைண்டே அந்த லேடி தானா.
வணக்கங்க. சரியான அட்ரஸுக்கு தான் வந்திருக்கேன். அது என்னன்னா இங்க எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கு, எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு. நான் உள்ள வரலாமா? அதான் வந்துட்டீங்களே. கண்டிப்பா ரன்வீர் மாயாவோட இன்விடேஷன் கார்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கிடைச்சது இல்ல? ஒரு நிமிஷம். லொகேஷன் கரெக்ட், இதே வீடு தான். வா வா வா, ஒரு சின்ன வாசல் தான் இருக்கும். அது உங்களை சந்திக்கிறதுக்காக மாயாவும் அம்மாவும் வராங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நாளைக்கு ரன்வீருக்கும் மாயாவுக்கும் கல்யாணம். அதுல நீங்க எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்க கூடாது. என்னன்னு கேட்காத, ஏன்னு கேளு. நான் இங்க வராத வரைக்கும் நீங்க எல்லாரும் தாராளமா வந்திருக்கலாம். ஆனா நான் வந்துட்டதுனால நீங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க இந்த அழகான முகத்தை வச்சுக்கிட்டு அங்க வந்தீங்கன்னு வைங்க, கல்யாண கலை கட்டு போயிடும், எல்லாரும் மூடம் கெட்டு போயிடும். அதனால நீங்க உங்க அழகான முகத்தை வச்சுக்கிட்டு அங்க வராம இருக்கிறதா எல்லாருக்கும் நல்லது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? இல்லைன்னா நான் உங்களுக்கு என்னோட ஸ்டைல்ல புரிய வைக்கணுமா சொல்லுங்க. இந்த எல்லா திங்ஸையும் திருப்பி அனுப்பிடலாம் இல்லையா? இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டா என்ன? இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் ரன்பீர் ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா நீங்க இல்லாதப்போ நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. ஆனா இப்ப நான் முன்னாடி தானே இருக்கேன். Tell me, என்ன நடந்துச்சு? என்னன்னு சொல்றது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ரன்பீர் ஏன் இப்படி பேசுற? சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இந்த கல்யாணத்தை நாங்க நிறுத்த என்னென்னவோ பிளான் பண்ணி என்னென்னவோ பண்ணோம். ஆனா இந்த கல்யாணத்தை எங்களால நிறுத்தவே முடியல. சொல்றத புரிஞ்சுக்கோ, ஓகே? மாயா வீட்டை சேர்ந்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க. அதுலயும் பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணாலும் சரி கல்யாணம் பண்ணாம விட மாட்டாங்க. ரன்பீர், I can't believe it. ஒருவேளை மாயா ஃபேமிலி ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட சேர்ந்து தான் இருந்தா உன்னோட ஃபேமிலிக்கும் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, ரைட்? நம்ம அவங்க கிட்ட ஸ்ட்ரைட்டா கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடலாம். தட்ஸ் இட். அது அவ்வளவு ஈஸி இல்ல. ரன்வீர் சொல்றது சரிதான். ஏன் ஈஸி இல்ல? நான் போறேன். டாட் நீங்களே சொல்லி புரிய வைங்க அவளுக்கு. ரன்பீர் அத்தை, இப்போ உங்களால தான் ஏதாவது பண்ண முடியும். ப்ளீஸ் டூ சம்திங். லீவ் இட் நவ் ரியா, ப்ளீஸ். இங்க பாருமா, இனிமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இந்த பிரச்சனையில இருந்து உயிர் தப்பிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ரன்வீர் என்னை பத்தி என்ன நினைக்கிறானோ தெரியல. என்னால அவன் இந்த கஷ்டத்துல இருந்து காப்பாற்ற முடியல. எனக்கு தெரியாதா? ஆனா இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. ரன்பீர், மாயா கல்யாணம் நடக்க கூடாது. தட்ஸ் இட். நானே ஏதாவது பண்றேன். என்னால பண்ண முடியும். நான் ரன்பீர் கிட்ட போய் பேசுறேன். பாவம் சின்ன குழந்தை. அவ இல்லாதப்ப இங்க என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத அவ மறந்துட்டா. மாயாவையும் அவங்க அம்மாவையும் நாங்க சமாளிச்சுப்போம். ஆனா இந்த ஆள் கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறது? தமிழ் இங்கிலீஷ்னு நீங்க யாருன்னு எனக்கு புரிய வச்சுட்டீங்க. தப்பு பண்ணா அதுக்கான தண்டனை என்னங்கிறத நான் என் ஊர் பாஷையில உங்களுக்கு புரிய வைக்கிற தயாரா இருங்க. நாங்க எந்த குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிறோமோ வெறும் அந்த குடும்பம் மட்டும் இல்ல, அந்த தெரு, அந்த ஊரு எல்லாம் எங்களுக்கு அடிமையாயிடும். எல்லாம் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அதனால அது கோழி குடும்பமா இருந்தாலும் சரி, மெஹரா குடும்பமா இருந்தாலும் சரி, யாரு தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்க கண்டிப்பா தண்டனையை அனுபவிப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னோட தம்பி பொண்ணு ரன்வீரை உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. அதனால நீங்க பண்ண தப்ப நான் இன்னைக்கு மன்னிச்சிட்டேன். ஆனா இதே தப்ப வேற யாராவது பண்ணி இருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்க குடும்பத்தோட காலை உடைச்சி நொண்டியாக்கி உட்கார வச்சிருப்போம். இதே முதலும் கடைசியுமா உங்களை மன்னிச்சதாவே இருக்கட்டும். இதை நீங்க மறக்காதீங்க. திரும்பவும் இதே மாதிரி என்னோட ஃபேமிலி விஷயத்துல தலையிட முயற்சி பண்ணாதீங்க. இந்த தடவை நான் எச்சரிச்சுட்டு போறேன். அடுத்த தடவை உங்க குடும்பத்துல யாரும் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வெளியில ஃப்ரீயா இருக்கிறது பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் இப்பவே போலீஸுக்கு ஃபோன் பண்ணேன். பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. இந்த தடவை போலீஸ் வந்து என்ன கைது பண்றாங்களா இல்ல உங்களையானு பாப்போம். யாருன்னு பார்க்கலாம். என்னது இது உளறிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? திடீர்னு என்ன உங்க முகம் இந்த அளவுக்கு மாறி போயிடுச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க முகம் அப்படியே கோபத்துல கடுகடுன்னு வெடிச்சுது. ஆனா இப்படி திடீர்னு ஒரு விதமான பயத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு பழசு ஏதாவது ஞாபகம் வந்துருச்சா? சரி, நான் ஞாபகப்படுத்துறேன். நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அது உங்களுக்கு ஞாபகத்துல இல்ல. அதை நான் நினைவூட்டுறேன். நீங்க என் தம்பி பொண்ணை தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தூண்டி விட்டுருக்கீங்க. நான் சரியான நேரத்துக்கு இந்த ஊருக்குள்ள வந்ததுனால அவளுக்கு ஃபோன் பண்ண, அதுல அவ தப்பிச்சிட்டா. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் யார்கிட்ட எதுவுமே சொல்லல.
ஐ டென்ட் ஆஸ்க் எனி ஒன் கம் சூசைட். ஆமா, நான் ஒரே ஒரு விஷயத்த சொன்னேன். ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்திருந்தா அது வந்து உங்க வார்த்தை ஜால விளையாட்டெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க மேடம். இந்த வார்த்தை ஜாலெல்லாம் எங்களுக்கு கை வந்த கலை. ஏன்னா எங்க ரத்தத்திலேயே அரசியல் ஊறி போயிருக்கு. பப்ளிக்கை எப்போ தூண்டி விடணும், அதே மாதிரி எப்போ அவங்கள தூங்க வைக்கணும்னு தெரியும். இதைத்தான் நாங்க எல்லா பிரச்சாரத்திலையும் பண்றோம். அப்புறம் நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்க வரல, உங்களை எச்சரிக்கிறதுக்காக வந்தேன். நீங்க என் தம்பி பொண்ணு மாயா கிட்ட என்ன தப்பு வேணாலும் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி தப்ப திரும்பவும் பண்ண நீங்க முயற்சி பண்ணீங்கன்னு வைங்க, அதாவது நீங்க அவளை தற்கொலைக்கு தூண்டி விட்டீங்கல்ல, அதே மாதிரி சம்பவம் உங்களுக்கு நடக்காம பார்த்துக்கோங்க என்ன. அப்புறம் உங்களோட பாடி எங்கேயாவது ஒரு முள் புதர்ல கிடக்கும். நாய்களும் எலிகளும் உங்க உடம்பு அப்படியே கொதறி வச்சிருக்கும். இந்த விஷயத்த மறந்துடாதீங்க என்ன. அவர் கூட சண்டை போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவருக்கு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் கனெக்ஷன் இருக்கு. முதல்ல நாம இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்த போறோம்னு சுத்தமா புரியவே இல்லை. இந்த கல்யாணத்தை பிராச்சியால மட்டும்தான் நிறுத்த முடியும். ரன்பீருக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. ரன்பீருக்கு பிடிக்காத விஷயத்த பிராச்சி நடத்த விட மாட்டா. பல்லு, பிராச்சியும் அவ குடும்பத்தையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டியா? கூப்பிட்டேன் மம்மி. ராஜி அப்புறம் அவங்க ஃபேமிலி மேல எதுக்காக இவங்க இவ்வளவு பாசம் காட்டுறாங்க? என்னாச்சு? ஏன் இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? நாங்க எதுக்கு பயப்படணும்? நாங்க எதுக்கு பயப்படணும்? உங்களுக்கு எங்களை கூப்பிட விருப்பம் இல்லைன்னா கூப்பிடாதீங்க. ஆனா ரன்பீரோட ஃபேமிலி எங்களை கூப்பிட்டுருக்காங்க, அதனால கண்டிப்பா வருவோம். நீங்க யாருமே கல்யாணத்துக்கு வரக்கூடாது. அப்படின்னா பெரியப்பா, இவங்களுக்கு நீங்க ஒழுங்கா சொல்லி புரிய வைக்கலன்னு நினைக்கிறேன். இங்க பாருமா, நான் சொல்ற பாஷை உங்களுக்கு புரியல. லேடிஸ் பாஷையில புரிய வைங்க. ஆமாண்ணா, நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க. நம்ம எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியுங்கிறதுனால நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நான் நேர விஷயத்துக்கு வரேன். நீங்க யாருமே கல்யாணத்துக்கு வரக்கூடாது. நீங்க என்ன சாக்கு சொல்வீங்களோ என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, ஆனா நீங்க யாருமே கல்யாணத்துக்கு வரக்கூடாது. அப்புறம் இது எல்லாத்தையும் மீறி நீங்க கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா அப்புறம் உங்க மான மரியாதையெல்லாம் காத்துல பறந்துரும். பிராச்சி, நீதான் எனக்கும் ரன்பீருக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருந்த. இந்த தடவை எதுவும் ட்ரை பண்ணாத. அப்படி ஏதாவது பண்ணன்னா ஒரு கால் இல்லை 2 காலும் இல்லாம ஊனமா இருக்க வேண்டியதாயிடும். எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாதிரி விஷயங்களை எங்க பெரியப்பா அடிக்கடி பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீ ஆரம்பத்துல இருந்து சொல்றது ஒண்ணுதான், ரன்பீரை காதலிக்கல. ஆனா இந்த முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ ரன்பீரை காதலிக்கிறேங்கிறது. அட்லீஸ்ட் அந்த காதலுக்காகவாவது நீ கல்யாணத்துக்கு வராம இரு. பெரியப்பா, இப்பவும் இவங்களுக்கு புரியலன்னு வைங்க, நீங்க உங்க ஸ்டைல்ல புரிய வைங்க. அப்புறம் பையன் பொண்ணுங்கிற வித்தியாசம்லாம் பார்க்காதீங்க. அதெல்லாம் வேண்டாமா. இந்நேரத்துக்கு இவங்களுக்கு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போலாம், கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள் நிறைய செய்ய வேண்டியதா இருக்கு. இந்த வீட்ல நிறைய கொசு இருக்குப்பா. ஏற்கனவே ஊரெல்லாம் கொரோனா பரவி இருக்கு, அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. மொத்த ஃபேமிலியும் ரவுடி கும்பலா இருக்கும் போல இருக்கு. ஆனா நல்ல வேலை பிரக்யா இப்போ வீட்ல இல்ல. அவ மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் இவங்கள என்ன பண்றது? கல்யாணத்துக்கு போறதா வேண்டாமா? போறது ஆபத்தை விலை கொடுத்து வாங்குற மாதிரி. ஏன்னா மாயாவோட பெரியப்பா இருக்காரே, ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் துப்பாக்கிங்கிறது விளையாட்டு பொம்மை மாதிரி. ஒருவேளை நம்மள சுட்டுட்டாருன்னா? அப்படின்னா நம்ம போக போறது இல்லையா?
ரன்பீர், நம்ம 2 பேரும் முதல் மாதிரி கனெக்டடா இல்லைன்னு தோணுது. என்ன என்ன சொல்ல வர? அது வந்து உன் மனசுக்குள்ள இருக்கு, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. ஆனா நான் ஸ்டில் உன் கூட கனெக்டடா இருக்கேன். ஸோ உன் மனசுல என்ன ஓடுதுன்னு என்னால சொல்ல முடியும். தட்ஸ் வை ஐ கேன் ரீட் யுவர் மைண்ட். ஓகே, பட் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. அது எப்படி புரியும்? நான் கொஞ்ச நாள் இந்த வீட்டை விட்டு போனதுனால என் இடத்துக்கு வேற யாரும் வந்துட்டாங்க. நீ என்ன சொல்ல வர? ரன்பீர், உன் மனசுல நான் எந்த இடத்துல இருந்தனோ இப்ப நான் அங்க இல்ல, வேற யாரோ வந்துட்டாங்க. நீ இப்ப என்ன சொல்ல வரேன்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஏன் இப்ப சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? சரி, உனக்கு சிம்பிளா புரியும்படி சொல்றேன். உனக்கு மாயாவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைல்ல? நீ இது யார்கிட்டயாவது சொன்னியா? ஆஃப் கோர்ஸ் சொன்னேன், எல்லார்கிட்டயும் சொன்னேன், ஒருத்தர் விடாம சொன்னேன். எல்லார்கிட்டயும் போய் நான் மாயாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். என்கிட்ட சொன்னியா? டெல் மீ. எனக்கு ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்லையா? வாவ், உன்னோட ப்ராப்ளமை என் கூட ஷேர் பண்ணியா இல்லையாங்கிறதே உனக்கு ஞாபகம் இல்லைல்ல? தட்ஸ் குட். பட் டோன்ட் வரி, என்னால் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். உனக்கு மாயாவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு என்னை பார்த்து ஒரே ஒரு தடவை சொல்லு. இங்க பாரு, நான் எல்லார்கிட்டயும் சொல்லி டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு மாயாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு. நான் சொல்றதுனால எதுவும் மாற போறது இல்ல. மத்தவங்க கிட்ட சொன்ன எதுவும் நடக்காது ரன்பீர். அதே நீ என்கிட்ட சொன்னா கண்டிப்பா நடக்கும். எல்லாரும் முயற்சி பண்ணியும் கல்யாணத்தை இன்னும் நிப்பாட்ட முடியலல்ல? நான் நிப்பாட்டி காட்டட்டுமா? அப்படி நீ என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துவ? I'll do something. உனக்கு யார் கூட கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். டோன்ட் வரி அபவுட் இட். எந்த ஃபேவருக்காக நீயும் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும், ஓகேவா? உனக்கு என்ன வேணும்? அந்த வேலையை முடிச்சிட்டு நான் கேட்குறேன். Well, I have to do a lot of work. என்ன வேலை பெருசுல, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. I'll see you. Good night. Good night. நீ தான் எனக்கும் ரன்பீருக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு ஒத்த காலில் நின்ன. நீ தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கியே ரன்பீரை காதலிக்கலன்னு. ஆனா உன்னோட இந்த முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ ரன்பீரை உயிருக்கு உயிரா காதலிக்கிறன்னு. இது ஆரம்பத்துல இருந்தே இருக்கா இல்ல இப்பதான் வந்துச்சான்னு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், இதுக்கப்புறம் என்னால ரன்பீர் மாயாவையோ இல்ல வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறது என்னால பார்க்க முடியாது. நீ என்ன காதலிச்சாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் வேற யாருக்கும் சொந்தமாக முடியாது பிராச்சி. நான் உன்னை காதலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதனால தான் எனக்கு வேற யாரு கூடயாவது கல்யாணம் நடக்கிற மாதிரி நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. நீ என்னை விட்டு தூரமா போயிடுவா யார்? இந்த ஃபீலிங் என்ன உள்ளுக்குள்ள இருந்தே கொன்னுக்கிட்டு இருக்கு. என்னால உன்னை பிரிஞ்சு கண்டிப்பா இருக்கவே முடியாது. என்னால முடியாது. நான் அவனை பத்தி என்ன நினைக்கிறேன்னு இது வரைக்கும் அவங்கிட்ட சொல்லவே இல்லை. அவனுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் இல்ல, நான் அப்படி நடக்க விட மாட்டேன். அவன் என் ஃப்ரெண்டா இருந்தப்போ அவனை ஃப்ரெண்டா நினைச்சு நான் அவனுக்காக என்னென்னமோ செஞ்சேன். ஆனா இப்போ அவன் எனக்கு அம்மா ஒரு வாட்டி சொன்னாங்க, நம்மளோட உரிமையையும் காதலையும் என்னைக்கு விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப ரன்பீரை மாயா கிட்ட இருந்தோ இல்ல வேற யாரையாவது கிட்ட இருந்தோ காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னோடது. இது என்னோட போராட்டம். நான் கண்டிப்பா போராடுவேன். நான் ரன்பீரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, நான் ரன்பீரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ரன்பீர் கிட்ட என் மனசுல இருக்கிற காதலை சொல்ற வரைக்கும் நீங்க அவனை என்கிட்ட இருந்து பிரிக்க கூடாது கடவுளே. காதலோட உணர்வு எனக்கு தெரியாம இருந்துச்சு. அந்த உணர்வை ரன்பீர் எனக்கு கொடுத்துருக்கான். காதல் எப்படி இருக்கும்னு என்னை ஃபீல் பண்ண வச்சுட்டான். அவன் என்னைக்கும் எனக்கு சொல்லி புரிய வைக்கல, ஆனா நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தரோட கண்கள்ல கண்ணீர் வரவிடாம அவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக எல்லாரையும் எதிர்த்து நிக்கிறது, தன்னோட உயிரை பணைய வைக்கிறது, இந்த பைத்தியகாரத்தனத்தை தான் காதல்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் ரன்பீர் எனக்காக செஞ்சிருக்கான். ஆனா இப்ப அவனுக்காக இதெல்லாம் செய்ய வேண்டியது என்னோட கடமை. எத்தனை தடவை பிராச்சி, எத்தனை தடவை
ரன்பீர் கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். ஆனா நீ ஒவ்வொரு முறையும் அவனுக்கு நெருக்கமாகிட்டே வர. இனிமே அது நடக்காது, கண்டிப்பா நடக்காது பிராச்சி. எனக்கும் ரன்பீருக்கும் நடுவில் யார் வந்தாலும் சரி, நான் அவங்க கதையும் முடிச்சிருவேன். அது மாயாவா இருந்தாலும் சரி, இனிமே அது நடக்காது.